ஹலோ நண்பா நண்பீஸ், இன்றைக்கி சுவையான காரசாரமான செட்டிநாடு ஸ்டைல் சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடாய் எடுத்துக்கோங்க, தனியாக கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக எப்படி மசாலா அரைக்கலான்னு பார்த்துக்கலாம். கடாயில் சீரகம், சோம்பு, தனியா, பட்டை, கிராம்பு அதோடு சேர்த்து காரத்துக்கு 3 வரமிளகா ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த அரோமா ஸ்மெல் வந்தோடனே ஸ்டாப் பண்ணிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு மிக்சியில் எடுத்து அதை கிரைண்ட் பண்ணி வச்சுக்கலாம். நானே கொஞ்சம் குறவரப்பாகவே கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கீ லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. கிராம்பு, பட்டை கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் ஒரு 250 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதோடு சேர்த்து பச்சை மிளகாய் 2 ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் எந்த அளவுக்கு ஃப்ரை ஆகுதோ மசாலா இன்னும் டேஸ்டியாக இருக்கும். நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நாளைக்கு ஒரே ஒரு தக்காளி மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா மசிய நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது சிக்கன் பீசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1 kg நாட்டுக்கோழி சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ மசாலாஸ்லாம் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் மஞ்சத்தூள், சிக்கன் மசாலா, அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு அதோடு சேர்த்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபைனாக அரைச்சோம்னா அந்த பேஸ்ட் அதையும் சேர்த்து நல்லா இது கொடுத்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா மசாலாஸ் ஃபஸ்ட்டு போட் பண்ணிக்கலாம். வெங்காயம், தக்காளியோடு சேர்த்து மசாலா தனியாக ஒரு தக்காளி மட்டும் அரைச்சி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது தேவையான அளவு தண்ணி, சிக்கன் நல்லா மூழ்கிற அளவுக்கு நான் இன்றைக்கி 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா 1 hour நான் மூடி வச்சுட்டு கடைசியாக நம்ம கேப்சிகமும் ரொம்ப காரசாரமான செட்டிநாடு ஸ்டைல் சிக்கன் கிரேவி ரெடி டு சர்வ்.